தேசிய அளவிலான குவான்கிடோ போட்டியில் 18 பதக்கங்கள் வென்று கோவை மாணவ மாணவிகள் சாதனை. மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான குவான்கிடோ போட்டியில் 6 தங்கம் உட்பட 18 பதக்கங்கள் பெற்று கோவை அரசு பள்ளியில் பயிலும் மாணவிகள் உட்பட 7 பேர் சாதனை படைத்துள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் அண்மையில் 6வது தேசிய அளவிலான குவான்கிடோ சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் மகாராஷ்டிரா, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, சத்தீஸ்கர் என இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களில் இருந்தும் தகுதி பெற்ற மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஃபைட்டிங், குவான், வெப்பன் என 3 பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற போட்டிகளில் தமிழக அணி சார்பாக கோவையை சேர்ந்த கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமியை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 7 பேர் பங்கேற்றனர். இந்நிலையில் கோவை விமான நிலையம் திரும்பிய கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமி நிறுவனர் மற்றும் தலைமை பயிற்சியாளர் சதீஷ் மற்றும் வீரர் வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் விமான நிலையம் வந்த பெற்றோர்கள் மற்றும் சக மாணவர்கள் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். தேசிய அளவிலான குவான்கிடோ போட்டியில் அரசு பள்ளியில் பயின்ற மாணவிகளும் தங்கம் வென்று கோவைக்கு பெருமை சேர்த்துள்ளதை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் சதீஷ், தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமி டைரக்டர், கோவை மாவட்ட குவான்கிடோ அசோசியேஷனுடைய செயலாளர். கடந்த 3 தினம் வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாள் பார்த்துட்டீங்க அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்தூர் அப்படிங்கிற ஊரில் வந்துட்டு தேசிய அளவிலான நேஷனல் காம்படிஷன் நடந்தது. குவான்கிடோ சாம்பியன்ஷிப் நடந்தது. இந்த குவான்கிடோ நேஷனல் காம்படிஷன்ல இந்தியாவில் இருந்து கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் கலந்துச்சு. இதுல நம்ம தமிழ்நாடு சார்பா கோவை மாவட்டத்தில் இருந்து 19 பிளேயர் வந்துட்டு 45 கேட்டகரியில பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதுல குறிப்பா நம்மளுடைய தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமியில இருந்து 7 மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 13 மெடல் தமிழ்நாடு மாநிலத்துக்காக 13 மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பெருமையாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விளையாட்டுக்கு, இந்த மாதிரியான தற்காப்பு கலை விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதனுடைய முயற்சியை எடுத்து விளையாட்டு வீரர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி ஆசைப்படுறேன். நான் பொதுமக்களுக்கும் பெற்றோருக்கு என்ன வேண்டுகோள் அப்படின்னா, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்காப்பு கலை மிக அவசியமாக கொண்டா இருக்குது. அது போக விளையாட்டிலும் அனைத்து மாணவர்கள் ஆர்வம் காட்டுற சூழ்நிலை இருக்குது. அதுக்காக பெற்றோர்கள், பொதுமக்கள் எல்லாருமே தங்கள் குழந்தைகளை இந்த மாதிரியான போட்டிகளை கலந்துக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அரசு இந்த விளையாட்டு வீரர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து சிறந்த முறை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் நமக்கு தமிழ்நாடு அரசுக்கும் குவான்கிடோ மாநில நிர்வாகத்தை அவர்களுக்கும் நம்ம இந்த மாதிரி நேஷனல் போட்டிக்கு காம்படிஷன் பண்ண ஹெல்ப் பண்ண ஆசிரம் மெட்ரிகுலேஷன் பள்ளி அவர்களுக்கும் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், ஐம் தமிழரசி. நான் வந்து கார்பரேஷன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் பண்ணுறேன். தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமியில் வந்து 6 இயர் ஆஃப் மெட்டீரியல் மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட்டாக ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் வந்து நேஷனல் குவான்கிடோ சாம்பியன்ஷிப் அசோசியேஷன் நடந்துச்சு. இதில் வந்து 3 ஈவெண்ட் மொத்தம், கட்டா, ஃபைட்டு அண்ட் வெப்பன். இதில் 3லையுமே ரொம்ப டஃப்பான இதுதான். அண்டு நான் 20+